வணக்கம் நண்பர்களே. என்ன எடுத்தோன்னே புதினா கொத்தமல்லியை காமிக்கிறேன் பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது, அது இப்போ உள்ள ட்ரெண்டிங் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பானிபூரி, ரசம், அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் எல்லாமே வீட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் வாங்க. ரசம் செய்ய அரைக்க போகிறோம். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம். அதே போல் மல்லி, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரசம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா எவ்வளோ புதினா கொத்தமல்லி சேர்க்குறோமோ அவ்வளோ ஹெல்த்தி தான், குழந்தைங்களுக்கும் நல்லது தான். வெளியில் வாங்குறதுல இதெல்லாம் சேர்க்குறாங்களான்னு தெரியாது. ஏதோ ரசம் கொடுப்பாங்க, குழந்தைங்க அதை வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம வந்து ஹெல்த்தியான ஐட்டமே செஞ்சு கொடுக்கலாம். 3 பல் பூண்டு போட்டுக்குவோம். ஒரு துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். 4 பச்சை மிளகா அது போட்டலாம். இஞ்சி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிடணும். அந்த அரைச்சதை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இது தேவையான அளவு சால்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோம். பார்க்குறதுக்காக லைட்டாக நாட்டுச்சுக்கிறேன். அது வந்து குழந்தைங்க உரப்பாக இருந்தாலுமே அது ஒன்றும் தொந்தரவாகாமல் இருக்கிறதுக்காக நாட்டுச்சக்கரை கொஞ்சம். ரசம் வச்சாச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மசிச்சு கொஞ்சம் நல்லா பொடிசாகிற வரைக்கும் மசிச்சுக்கிறணும். உருளைக்கிழங்க மசிச்சாச்சு நல்லா. அது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லா புதுசாக இப்படி ஒரு கடாய் வச்சுக்கணும். இது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ராசியான கடாய்ங்க. இதை வச்சாதான் எனக்கு ரொம்ப நல்லா சூப்பராக சமையல் வரும். அதுக்காக தான் இதே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். தாச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக அந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுருவோம். அந்த பொடி மட்டும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக. கடையில் கொடுக்குறதுலாம் எப்படி இருக்குன்னா அப்படியே பொடி போட்டு அப்படியே பரட்டி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சாப்பிடும்போது பச்சை வாடை அடிச்சுட்டு நல்லாவே இருக்காது. இது இப்படி போட்டிங்கன்னா அந்த இது தெரியாது. உருளைக்கிழங்கு அதை போட்டு வதக்குனிங்கன்னா அது வெஞ்சின மாதிரி ஆகி போயிடும். நம்ம சைடிஷ்க்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் மசிச்சு தனியாக வச்சுட்டு இந்த பொடியை மட்டும் வதக்கிடுங்க. அதோட உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோட கொஞ்சம் நறுக்கி வைக்கிற வெங்காயம், நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் நல்லது தான். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மசால் பொடி எண்ணெயில் போட்டு வதக்கணும் இல்லையா? அதை லைட்டாக போட்டு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடணுமோ. வெங்காயம் நிறையா போட்டால் நல்லது தான். குழம்புல போட்டால் வெங்காயத்தெல்லாம் பெருக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச பானிபூரியில் போட்டால் நிறையா சாப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு வெங்காயம் நீங்கள் கொடுங்க, நல்லது தான். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டில் ஏதோ ஒன்று நிறையா சேர்த்து கொடுங்க. இப்படி ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனி பூரி பொரிக்க போகிறோம். இந்த பூரி வந்து கடையில் வாங்கினது தான். இது கிட்டத்தட்ட ஒரு 200 பீஸ் உள்ள பேக்கெட் இருந்துச்சு. அது 85க்கு நான் வாங்கினேன். ஓரளவு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளே மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் பூரியுமே மாவு எடுத்து ட்ரை பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பூரியும் ட்ரை பண்ணி போட்டு விட்றேன். இப்போ சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 இதாக எடுத்து பூரி போட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, உங்களுக்கு இல்லைன்னா வந்து தெரிச்சு மேல் கை காலில் பட்டுரும். பூரி உப்பி நல்லா வருதுங்களா? லைட்டாக மட்டும் ஒரு திருப்பி விடுங்க. ஜோடி புறா கேள்விப்பட்டிருக்கீங்க, இது ஜோடி பூரி பார்த்தீங்களா? பிரியாமல் இருக்காங்க. இப்போ அவன் பிரிக்க வேணாம், ஜோடியாகவே இருக்கட்டும். நாங்கள் ஒரு நாள் போகும்போது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க,
அப்போ ஒரு நாள் வாங்கி கொடுத்தோம் நாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப வயிறு வலி ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்க்கையில அவங்க வந்து என்ன அஜினோமோட்டோவோ என்ன சேர்க்குறாங்க என்னென்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதில் ரசத்தில் என்ன பவுடர் சேர்க்குறாங்க என்னென்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டேஸ்ட்டுக்காண்டி என்னென்னமோ சேர்க்குறாங்க. அது அது அவங்க மேலே தப்பு இல்லை. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு தெரிஞ்சு நம்ம வாங்கி கொடுக்குறது நம்ம தப்பு தான். பட் நம்ம குழந்தைங்க லைக் பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வீட்டில் நம்ம செஞ்சு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தி இல்லைனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உள்ள வீட்டு உள்ள பொருட்களை சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் வந்து முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு இது செஞ்சாலுமே நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் எப்படி இருக்குது, நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா, அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் காரம், பட் குழந்தைங்களுக்கு அது கம்மியாக இருக்கணும். அதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். அதனால் நான் அவங்க டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, பூரி ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இனி என் குழந்தைங்க வருங்க, ஸ்கூல் விட்டு வருவாங்க, ரொம்ப ஆசையாக வருங்க என்ன ஸ்நாக்ஸுன்ட்டு. இதை பார்த்தோன்னா ரொம்ப குஷியாகிடுவாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெடி ரெடி வாங்க உட்காங்க. எங்கள் அம்மா பானிபூரி சமைச்சா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்டிமேட்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னலாம் பண்றான்ட்டு. அந்த சாக்குல ஒரு பானிபூரி முழுங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பானி ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த அப்பளம் மட்டும் எடுத்து சாப்பிடுறது தனி சுகம். பாருங்க பானிபூரி நல்லா இருக்கும். இப்பயே காலி ஆயிடுச்சு. நான் வேற வீடியோ எடுக்கிறேன் விலாக் போடுறேன்னு. எனக்கு ஸ்டஃப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் பூரியை மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஆமா, நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தா நாங்கள் சாப்பிட மாட்டோமா? பந்திக்கு முதன்னு சொல்லியிருக்காங்களே, சாப்பிட வேண்டியதானே. பானிபூரி எப்படி வச்சுட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா? அம்மா செஞ்ச பானிபூரி எப்படி இருந்தது? செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.